நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன், அதனால் எனக்கு எப்படி பேசுகிறதுனே வரல. ஸோ எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா சாரி. வெல்கம் டு ஷோபீஸ் டைரி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கோல்ட் டேக்ஸ் குறைஞ்சிருக்கனால ரேட்டு குறைஞ்சிருக்கு. இந்தியாவிலையும் இங்கேயும் மேட்ச் பண்ணி இங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கேன். அந்த ஸ்டட்டோட கேல்குலேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். 3.550 அந்த ஸ்டட்டோட வெயிட்டு இன்ட்டு per gram 271.50. ஸோ 963.825 dirhams தான் அந்த கோல்டோட ப்ரைஸ். இது ஜஸ்ட்டு கோல்டோட ப்ரைஸ் மட்டும். ப்ளஸ் இங்கே மேக்கிங் சார்ஜ் தான் போட்டாங்க. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் எப்படின்னா 4 கிராம்ஸ்க்கு அபோவ் இருக்கிற கோல்டுக்கெலாம் மட்டும்தான் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ பிலோ 4 கிராம்ஸ்க்குலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு 103 ஏஇடி போட்டாங்க. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் 1066.825 வந்துருச்சு. ஸோ இதில் 5% வேட் போடுவாங்க, ப்ளஸ் 5%. ஸோ 1120. ஸோ இதுதான் அந்த கோல்டோடைய ப்ரைஸு. அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் 22.7. ஸோ 25,424 ரூபா வருது இந்தியன் அமௌண்ட்டுக்கு. அரௌண்டாக ஒரு 25,500ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்தியாவில் இதே சேம் இது வாங்கினா என்ன ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கால்குலேஷன் நான் போடுறேன். ஸோ இந்த 25,500 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் கோல்டு எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் அங்கே எப்படி மேக்கிங் போடுறாங்க அப்படின்றது எனக்கு ஓவராலாக ஒரு அனுமானம் தான். ஆனால் ஒரு ஐட்டத்துக்கு எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு பர்சன்டேஜ் போடுறேன். 3.55 கிராம்ஸ் இருக்கிறதுனா ஜொல்லு ப்ளஸ் 10% போட்டுக்கிட்டா 3.905 வருது. ஈக்குவல் டு அன்னையோட கோல்ட் ப்ரைஸ் 6,450லேருந்து 6,460 வரைக்கும் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ அப்போ நம்ம லீஸ்ட்டாக எடுத்துக்கலாம். 6,450 பர் கிராமுன்னே எடுத்துக்கிட்டா 25,187.25 வருது. இன்ட்டு இது கோல்டோட ப்ரைஸ் மட்டும். இன்ட்டு ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி 3%ன்னு நினைக்கிறேன். 3% அப்படின்னு போட்டால் 25,942 தான் வருது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பெரிய டிஃப்ரென்ஸ் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்டிகுலராக இந்த டிசைனுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் போடுறாங்களான்னு தெரியல. கிராமுக்கு ஒரு 280லேருந்து 290 ருப்பீஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது. முன்னாடிலாம் 700 800 கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ஊர் ரேட்டும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை துபாயில் எடுக்கிறதுல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.